very good morning to everyone in this session. என்னோட heartfelt pranams to Brahmashri Pitavagan Teji sir அவர்களுக்கு. So, இன்னைக்கு டாபிக் வந்து சக்ரா சயின்ஸ். சார் சொன்ன மாதிரி சக்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இதை பத்தி நமக்கு நாலேஜ் தெரிஞ்சு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் along with meditation. ஸோ சக்ராஸ்னா என்ன? சக்ராஸ் அப்படிங்கிறது தேர் ஆல் கால்ட் எனர்ஜி சென்டர்ஸ். சக்ராஸ் எல்லாம் வந்து எனர்ஜி சென்டர்ஸ். இப்போ நமக்கு வந்து 7 பாடிஸ் இருக்கு. பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி, காஸ்மிக் பாடி, அந்த மாதிரி 7 பாடிஸ் இருக்கு. ஸோ நம்ம பிசிக்கல் பாடி நம்ம பார்க்கறது அண்ட் எனர்ஜி பாடி வந்து செகண்ட் பாடி. ஸோ இந்த செகண்ட் பாடியில இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸை தான் நம்ம சக்ராஸ்ன்னு நம்ம சொல்றோம். அண்ட் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து 7 இடங்கள்ல இருக்கு அந்த எனர்ஜி பாடியில. நான் மேஜரா 7 சக்ராஸை பத்தி மட்டும் பேசுறேன். நிறைய சக்ராஸ் இருக்கு, பட் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சக்ரா நம்ம பார்க்கலாம். மூலாதாரம் ஆர் ரூட் சக்ரா, தி ஃபர்ஸ்ட் சக்ரா. செகண்ட் வந்து சேக்ரல் சக்ரா ஆர் சுவாதிஷ்டான சக்ரா. தேர்ட் இஸ் மணிப்பூரகம், சோலார் பிளெக்ஸஸ். ஃபோர்த் வந்து ஹார்ட் சக்ரா, அனாகத சக்ரா. ஃபிஃப்த் வந்து த்ரோட், விஷுத்தி. அண்ட் சிக்ஸ்த் வந்து தேர்ட் ஐ, ஆக்னேய சக்ரா. அண்ட் செவன்த் கிரவுன் சக்ரா ஆர் சஹஸ்ரார சக்ரா. ஸோ இந்த 7 சக்ராஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஆல் த சக்ராஸ் நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மூலாதார சக்ரா பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ கிவ் அ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஆல் த 7 சக்ராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூலாதார சக்ரா ஆர் ரூட் சக்ரா அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இட் ரெப்ரசென்ட்ஸ் சர்வைவல், ஜாப், இன்கம், செக்யூரிட்டி, பிசிக்கல் வெல்பீயிங், ஸ்டெபிலிட்டி, ஹெல்த், ஃபுட், இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து ரூட் சக்ரா ஆர் மூலாதார சக்ரா. அதோட லொகேஷன் என்ன? அந்த லொகேஷன் வந்து இஸ் பேஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸ்பைனல் கார்டோட பேஸ்ல தான் இந்த சக்ரா இருக்கு. அண்ட் இது எதனால அஃபெக்ட் ஆகும்? இப்போ இந்த சக்ராஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆனாதான் நமக்கு பிசிக்கலி ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்ல லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த சக்ரால இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூட் சக்ரா பிளாக் ஆச்சுன்னா எதால பிளாக் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு எனர்ஜினால தான். திஸ் இஸ் அன் எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடியில இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ் தான் இந்த சக்ராஸ். ஸோ அப்போ இது எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? ஃபியருங்கிற எனர்ஜி மூலமா ரூட் சக்ரா ஆர் மூலாதார சக்ரா கெட்ஸ் டிஸ்டர்ப்ட். இப்போ அடுத்து சேக்ரல் சக்ரா ஆர் சுவாதிஷ்டான சக்ரா. இது எது இண்டிகேட் பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, this represent. Madam, Yeah. Madam, ma'am, can you raise the volume little? Yeah. Please. Volume is. கேக்குதுங்களா? மேபி நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும். Yes. No, now okay. Please now proceed. okay, fine. So sacral chakra or swadhisthana chakra வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, it represents emotions, feelings, pleasure, creativity, sexuality, இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து சுவாதிஷ்டான சக்ரா. ஸோ இந்த சக்ராவோட லொகேஷன் வந்து என்னன்னா பிலோ பெல்லி பட்டன். அண்ட் இது எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, திஸ் கெட்ஸ் எஃபெக்டட் பை கில்ட். கில்ட்டுங்கிற எனர்ஜி மூலமா இது எஃபெக்ட். இதோட கலர், ஐ மீன் மூலாதாரா ஆர் ரூட் சக்ராவோட கலர் வந்து ரெட். ஸோ ஒவ்வொரு கலரும் வந்து ஒரு சக்ராவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மூலாதாரா ரூட் சக்ராவோட கலர் வந்து ரெட். இந்த சேக்ரல் சக்ரா அண்ட் சுவாதிஷ்டான சக்ராவோட கலர் வந்து ஆரஞ்சு. அண்ட் அதோட லொகேஷன் வந்து பிலோ பெல்லி பட்டன். அண்ட் இது எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, பை கில்ட். கில்ட்டுங்கிற ஃபீலிங் மூலமா இது எஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் கம்ஸ் சோலார் பிளெக்ஸஸ் ஆர் மணிப்பூரக சக்ரா. சோலார் பிளெக்ஸஸ் ஆர் மணிப்பூரக சக்ரா வந்து this is representing willpower, confidence, self respect or self esteem. இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து சோலார் பிளெக்ஸஸ் ஆர் மணிப்பூரக சக்ரா. ஸோ இந்த சக்ராவோட கலர் வந்து yellow அண்ட் இதோட லொகேஷன் வந்து above abdomen.
அண்ட் இது எந்த எனர்ஜினால இது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா பை ஷேம்ங்கிற எனர்ஜி மூலமா இந்த சக்ரா வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. தென் கம்ஸ் ஹார்ட் சக்ரா ஆர் அனாஹத சக்ரா. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? லவ், கம்பேஷன் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் அதோட கலர் வந்து கிரீன் அண்ட் லொகேஷன் சென்டர் ஆஃப் த செஸ்ட். அண்ட் இது எப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கிரீஃப், சோகம்னால இது எஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் கம்ஸ் த்ரோட் சக்ரா ஆர் விஷுத்தி. இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கம்யூனிகேஷன், ட்ரூத், அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட கலர் வந்து ப்ளூ அண்ட் லொகேஷன் த்ரோட். அண்ட் இது எப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா லைஸ், பொய் சொன்னா இந்த சக்ரா வந்து எஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் கம்ஸ் தேர்ட் ஐ சக்ரா ஆர் ஆக்னி சக்ரா. தேர்ட் ஐ ஆர் ஆக்னி சக்ரா வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுது? இன்ட்யூஷன், இமேஜினேஷன் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது தான் தேர்ட் ஐ சக்ரா. அண்ட் இதோட லொகேஷன் வந்து ஃபோர்ஹெட், இதோட கலர் இண்டிகோ. அண்ட் இது எப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பை இல்யூஷன், நிறைய கற்பனைகள், தேவையில்லாத கற்பனைகள், இல்லாததெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இல்யூஷன்னால இது அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் கம்ஸ் கிரவுன் சக்ரா ஆர் சகஸ்ரார சக்ரா. கிரவுன் சக்ரா ஆர் சகஸ்ரார சக்ரா அப்படிங்கிறது டாப் ஆஃப் த ஹெட்ல இருக்கு. அண்ட் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவேர்னஸ், கலர் வயலட். அண்ட் இது எப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஈகோ நிறைய இருக்கும்போது, அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும்போது இந்த சக்ரா அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த சக்ராஸ். ஸோ இந்த எனர்ஜி சென்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் அங்க எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது, எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒவ்வொரு எனர்ஜி சென்டரும் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ரிசீவிங் தி எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் தி எனர்ஜி. நம்ம எனர்ஜி பாடியில 72,000 எனர்ஜி டியூப்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் எத்ரிக் பாடி ஆர் எனர்ஜி பாடியில வந்ததுக்கு அப்புறமா ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் பிசிக்கல் பாடியிலே காட்டுது. ஸோ நம்ம ஹீலிங் நடந்துருச்சு, எனர்ஜி பாடியிலே ஹீலிங் நடந்துச்சுன்னா அது பிசிக்கல் பாடிக்கே வராது. ஸோ இந்த எனர்ஜியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த சக்ராஸ்ல இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த லோவர் 3 சக்ராஸ் இருக்கு இல்லைங்களா, ரூட் சக்ரா ஆர் மூலாதாரா, ஸ்வாதிஷ்டானா ஆர் சேக்ரல், மணிப்பூரகா சோலார் பிளெக்ஸஸ், இந்த 3 சக்ராஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 3மே மைண்ட் ரிலேட்டட். இதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹையர் சக்ராஸ் ஆர் டேக்கன் கேர். இப்போ இதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா திஸ் அஃபெக்ட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த சக்ராஸ். ஒரு சக்ரால இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா மற்ற சக்ராவும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரே சக்ராவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சக்ரால இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா we have to work on all the chakras simultaneously. That's how we should work. So இப்போ இன்னைக்கு டாபிக் வந்து மூலாதார சக்ரா ஆர் ரூட் சக்ரா. ஸோ அது as I told before அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? பிசிக்கல் வெல்பீயிங், ஸ்டெபிலிட்டி, ஃபுட், சர்வைவல், ஜாப், இன்கம், செக்யூரிட்டி, ஹெல்த், இதெல்லாம் தான் அதை டீல் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சக்ரா எப்படி அஃபெக்ட் ஆகும்னு நான் சொன்னேன். இட் கெட்ஸ் அஃபெக்டட் பை ஃபியர். ஃபியர்ன்ற ஃபேக்டர் மூலமா தான் இந்த சக்ரா அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பயந்தோம் அப்படின்னா சர்வைவல் வில் பி an issue. பயங்கிறது காமன், எல்லாருக்கும் வரதுதான் பயம். பட் ஒரு இம்பாக்ட் உள்ள ஃபியர் எப்படி வரும்? சரி, லைஃப்ல நமக்கு நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்னால தான் ஃபியர் வருது. there are many incidents where we face negative experiences. ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே கூட ஃபேஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கப்பல் வந்து they didn't plan for a baby, ஆனா அவங்க கன்சீவ் ஆயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. and the couple they are discussing about aborting the baby ன்னு வச்சுக்கோங்க. the baby can feel it. அம்மாவும் அப்பாவும் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கிறது பேபி இன் த womb கேன் ஃபீல் இட். ஸோ அந்த பேபி வயிற்றுல இருக்கும் போதே ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ணுது, ஃபியர் வருது.
ஓன் பேரண்ட்ஸே ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது that baby's root chakra is getting affected when the baby is in the womb itself. ஏன்னா இது எனர்ஜி பாடி, எனர்ஜி ஈஸியா ரெடியூட் ஆகும். நீங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுறீங்க அந்த எனர்ஜி ஈஸியா ஃபீல் பண்ண முடியும் அந்த பேபியால. ஸோ பேபியோட ரூட் சக்கரா அப்பவே பாதிக்குது. ஸோ when the baby comes out, that baby is born, அந்த பேபிக்கு அந்த அம்மா அப்பா ரிஜெக்ட் பண்ணது ஃபீல் தெரியும். அந்த அந்த ஃபீலோட தான் அந்த குழந்தை வளரும். ஏன்னா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா அந்த குழந்தையோட ரூட் சக்கரை பாதிச்சிடும். இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, தே கீப் ஃபைட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே அந்த சைல்டுக்கு, அந்த சைல்டு இஸ் டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸை நம்பிதான் இந்த உலகத்துல இருக்குது. அப்போ அம்மா அப்பா ரொம்ப ஃபைட் பண்றாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்ட்னா அந்த சைல்ட் டசன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். என்னன்னே அதுக்கு தெரியாது. அதுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், என்ன பண்றதுன்னு தெரியாது, ஃபியர் ஜாஸ்தியாகும். அகெயின் ரூட் சக்ரா கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ண சில்ட்ரனுக்கு ரூட் சக்ரா பேலன்ஸ் இருக்காது. அண்ட் டிவர்ஸ் பண்ணுவாங்க சில பேர். பட் டிவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எங்க நம்ம வளர போறோம், அம்மாட்ட வளரணுமா அப்பாட்ட வளரணுமா, யார் நமக்கு காசு கொடுப்பா, யார் நமக்கு வந்து எஜுகேஷன் கொடுப்பா, அந்த ஃபியர், இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் அந்த குழந்தையோட ரூட் சக்ராவை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் பனிஷ் பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ். நீ ஒழுங்கா படிக்கலையா, நீ ஹோம்ஒர்க் முடிக்கலையா, நீ ஒழுங்கா டெஸ்ட்ல மார்க் வாங்கலையா, பனிஷ்மெண்ட். தட் அகெயின்ஸ் கிரியேட்ஸ் ஃபியர். நம்ம நினைக்கிறோம் இதனால நம்ம குழந்தைய டியூன் பண்றோம், பட் ஆக்சுவலி இட் இஸ் கிரியேட்டிங் ஃபியர். டூ மச் ஆஃப் பனிஷ்மெண்ட். நம்ம சொல்ற விதத்துல எல்லாமே சொல்லணும், பட் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தைய புரிய வைக்கணும்னு போது தட் சைல்ட் இஸ் கெட்டிங் இன் டு ஃபியர். அண்ட் அகெயின் ரூட் சக்ரா பாதிக்குது அந்த குழந்தைக்கு. பிசிக்கல் அபியூஸ், அடிக்கிறது, ரொம்ப பிசிக்கல் அபியூஸ் பண்ணுது, ஹார்ஷா பேசுறது குழந்தைகிட்ட, அதெல்லாம் வந்து குழந்தையோட ரூட் சக்ராவை எஃபெக்ட் பண்ணுது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டூ மச்சா அடிக்கும் போது அந்த குழந்தை மைண்ட் பாடி ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு மோடுக்கு போயிடும். விச் மீன்ஸ் நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் அழ மாட்டேன் அப்படின்னு சில குழந்தை முடிவு பண்ணிடும் ரொம்ப அடிச்சோன்னா. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க பாடியோட பெயினை அவங்க இக்னோர் பண்றாங்க. எனக்கு பெயின் இருந்தா கூட நான் அதை கண்டுக்க மாட்டேன், நான் அழ மாட்டேன், நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். அப்ப அந்த மைண்ட் பாடி ஸ்பிளிட் வந்துடுது அப்படின்னா தே பிகம் இன்சென்சிட்டிவ் கிட்ஸ். அப்ப இவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல, when they become adults they become insensitive to others emotions. இவங்க they become abusive husbands. அவங்க வைஃப் அடிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, அது வலிக்கும்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க அந்த வலியை இக்னோர் பண்றாங்க லைஃப்ல. எவ்வளவு அடிக்கணும்னு கூட தெரியாது, பசங்களை அடிப்பாங்க இவங்க தான் when they become fathers. ஏன்னா they became insensitive to pain when they were very small. ரொம்ப டேஞ்சரஸ் அது. இது ரொம்ப டூ மச்சா போச்சுன்னா they also become psychos. அண்ட் ஃபியூச்சர்ல இவங்க வந்து ட்ரக் அடிக்ட்ஸா மாறலாம், ஆல்கஹாலிக்ஸா மாறலாம், நிறைய குடிக்கிறது. ஏன்னா அவங்க அந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லிமிட்டே தெரியாது. இவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க, ஓவர் ஈட்டிங் பிரச்சனை. ஏன் அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிருப்பாங்க. நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த குழந்தைக்கு ஃபுல்லா ஆயிருக்கும், ஆனாலும் சாப்பிட்டுதான் ஆகணும் போது அந்த குழந்தை வந்து சரி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்களேன்னு சாப்பிடும். பட் அகெயின்ஸ்ட் இட்ஸ் விஷ், அதுக்கு தேவையில்லை, பட் சொல்றாங்களேன்னு சாப்பிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பவுண்டரி தெரியாது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட். ஸோ ஃபியூச்சர்ல அடல்ட்டா ஆகும்போது எவ்வளவு சாப்பிடணும்னே தெரியாது. பசின்னு வந்துட்டா சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இல்ல பசி இல்லாமலே சாப்பிடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி கிட்ஸ் தான். ஸோ தே பிகம் ஒபீஸ், ரொம்ப ஃபேட் ஆயிடுவாங்க, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் ஃபுட். இன்னொன்னு, ரொம்ப புவர் ஃபேமிலி, சாப்பாடே இல்லை அப்படின்னா, ரூட் சக்கரா பாதிச்சது அப்படின்னா அவங்க வளர்ந்தவன சாப்பிடவே மாட்டாங்க, தே ஸ்கிப் மீல்ஸ். அவங்களுக்கு ஃபுட் ஒரு பிரச்சனையே கிடையாது. திஸ் இஸ் அகெயின் வந்து இம்பேலன்ஸ் இன் தட் சக்ரா தான். அண்ட் சில பேர் வந்து
நல்லா இருப்பாங்க. ஐ மீன் போத் த பேரண்ட்ஸ் வில் ஏர்ன் வெல், தே வில் ஹாவ் அ ஹவுஸ், எவ்ரிதிங் வில் பி தேர். ஆனா அந்த சில்ட்ரனுக்கு தேவையான அட்டென்ஷன் இருக்காது, டைம் கொடுக்க மாட்டாங்க. அகைன் இந்த சில்ட்ரனும் தே கெட் அஃபெக்டட் பிகாஸ் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்ல, டைம் இல்ல அப்படின்னும் போது தே கெட் அஃபெக்டட். அவங்களோட ரூட் சக்கராவும் பாதிக்குது. அண்ட் சில பேர் வந்து இன்கம் ரிலேட்டடா ஏதோ ஒரு இஷ்யூ, இந்த போத் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன் டு ஜாப் அப்படின்னா தே சிட் அண்ட் டாக் டு சில்ட்ரன். அந்த குழந்தை பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ வி ஆர் இன் டு ட்ரபிள் அந்த மாதிரி. சி, அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாத விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. அவங்க இன்னும் மெச்சூரே ஆகல, அவங்களால அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராசஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் தான் வரும், ஃபியர் தான் ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த குழந்தைங்களோட ரூட் சக்கரா பாதிக்குது, இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து இன்சைட் த ஹவுஸ். நீங்க அவுட் சைட் த ஹவுஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரோக்ராமிங்னால கூட வந்து ஃபியர் வரும். இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து நாட் yet மேரிட் until 28 or 30 அப்படின்னா நம்மளோட கண்டிஷனிங் எப்படி அப்படின்னா 25க்குள்ள கல்யாணம் ஆயிடணுமே, அப்பதானே ஒரு 1 இயர்ல 2 இயர்ஸ்ல குழந்தை பெற்றுக்க முடியும், இந்த லைஃப் வில் பி ஈஸியர் அப்படின்னு ஒரு கண்டிஷனிங் இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிபடிஸ் லைஃப். ஒவ்வொருத்தரோட ஜேர்னி வேற. இப்ப அந்த பொண்ணு போகிறச்ச ஒரு கல்யாணத்துக்கு அங்க வந்து சொல்லுவாங்க, நீ என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, யூ ஷுட் கெட் மேரிட் சூன். ஸோ திஸ் அகெயின் அஃபெக்ட்ஸ் தட் பர்சன்ஸ் ரூட் சக்கர. அவங்களை கொஸ்டின் பண்ண வைக்குது, இது அவங்களுக்கு பயம் வர வைக்குது. அண்ட் வீட்ல ரொம்ப ஒடுக்குதல். சில பேர் வந்து ஆஹ், குழந்தைங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றது. நான் சொல்றதுதான் நீ கேட்டானோ, நான் என்ன டிசைட் பண்றேனோ அந்த கோர்ஸ் தான் நீ எடுக்கணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க ஒரு பிளான். அந்த குழந்தை அந்த பிளான்குள்ள வரலன்னா பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி ஓவர் கண்ட்ரோலிங் என்வாயன்மெண்ட்ல இருக்கும் போதும் அந்த குழந்தைங்களுடைய ரூட் சக்கர அஃபெக்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ரூட் சக்கர. இப்போ இந்த ரூட் சக்கர அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் அந்த சக்கரால, இல்ல அந்த சக்கரால எனர்ஜியே இருக்காது. ரெண்டுமே இம்பேலன்ஸ் தான். ஸோ இப்ப எக்ஸசிவா இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ salary ரொம்ப கம்மியா வருது அண்ட் தே நீட், அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு, நிறைய நீட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இவங்க சக்கரா என்ன எக்ஸசிவா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3-4 ஜாப் இழுத்து விட்டுப்பாங்க. நான் 3 நாள் ஜாப் பண்ணி நான் வந்து salary இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜாப்லயும் ஒழுங்கா வேலை பார்க்காம ஃபேமிலியும் ஒழுங்கா பார்க்காம டோட்டல் இம்பேலன்ஸ் இன் லைஃப். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸசிவ் எனர்ஜி. இப்போ டிஃபிஷியண்டா இருக்கு, எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? இப்போ இதே பிரச்சனை, ஒரு ஜாப் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு லைஃபே பிடிக்கல, எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு போய் ஆசிரமில் உட்காந்துப்பாங்க. பேசிக்லி எஸ்கேபிசம். அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ரியாலிட்டிய, ஸோ ஓடி போயிடுறாங்க, ஆசிரமில் போய் உட்காந்துக்கிறது, ஃபேமிலியை விட்டுறது, எல்லாம் விட்டுறது. திஸ் இஸ் அகெயின் சக்ரா இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த பிஹேவியர் வேற என்னென்ன இருக்கும்? இப்போ எக்ஸசிவா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வேல்யூ ஓரியன்டாவே இருக்க மாட்டாங்க. எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் ஒன்லி அபவுட் மணி, இட்ஸ் ஒன்லி அபவுட் ப்ராஃபிட், இட்ஸ் ஒன்லி அபவுட் அச்சீவ்மெண்ட். பவுண்டரிஸே இருக்காது, டைனமிக்கா இருக்கவே மாட்டாங்க. ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் ஓவர் ஈட் பண்ணுவாங்க, ஒபீஸா இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், நான் எவ்வளவு அங்க என்ன பண்றது, இங்க என்ன பண்றது, ஒன்லி அபவுட் மணி. மெட்டீரியலிஸ்டிக் ஆப்சஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வீடு வாங்கினா பத்தாது, இன்னும் 3 வீடு வேணும். ஒரு கார் இருந்தா பத்தாது, இன்னும் 4 கார் வேணும். ஜுவல்லா இன்னும் நிறைய, எல்லாம்
இந்த திங்ஸ் மேலேயும் பேராசை, கிரீடி ஃபீலிங். அதாவது இட்ஸ் நாட் ஆசை, இட்ஸ் கிரீடினஸ், பேராசை. அதுவும் அது அடங்கவே அடங்காது. இட் கீப்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க வேல்யூ ரிலேட்டடெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. மணி மணி இஸ் ஒன்லி திங் தி திங்க் அபவுட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரூட் சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களே அவங்க நம்பல. they don't trust the universe, they don't trust anybody, they don't trust themselves. அவங்க பசங்களையும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க அப்படி பணத்து பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஸோ ட்ரஸ்ட் அங்க அடி வாங்கியிருக்கு. இதுவே வந்து டிஃபிஷியண்டா இருக்கவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்ட். அவங்க ரூம்குள்ள போனீங்களால எல்லாம் அந்த இடத்துல இருக்கும், எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்காது. ஒரு பொருள் எந்த விஷயமும் ஆர்கனைஸ்டா பண்ண மாட்டாங்க. ஃபோக்கஸ் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது. தே டோன்ட் ட்ரெஸ் அப் நைஸ்லி. கிழிஞ்ச துணி போட்டுப்பாங்க, அழுக்கு துணி போட்டுப்பாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூவா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை வேற யாருக்கையாவது டெலிகேட் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி டெவலப் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிடும். ரொம்ப ஃபியர், ஜாஸ்தி ஃபியர். இவங்க என்னன்னா பேசிக்லி டே ட்ரீமிங்லயே இருப்பாங்க. நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். ஒண்ணுமே நடக்காது. ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப ஜீரோவா இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ஃபோக்கஸ், தே டோன்ட் ஹேவ் டிசிப்ளின். தே ஸ்கிப் மீல்ஸ். சாப்பிட்றத பத்தி கவலை கிடையாது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. தே டோன்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து டிஃபிஷியன்ட் பிஹேவியர். எனர்ஜி ரொம்ப லெஸ்ஸா இருந்தா. ஸோ பேலன்ஸ்டா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க இண்டிபெண்டா இருப்பாங்க, செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்பாங்க, நல்ல ஹெல்தியா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு தே ட்ரஸ்ட் லைஃப். பேசிக்லி அவங்கள அவங்க நம்புவாங்க, லைஃபை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க, செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. தே நோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுவாங்க. தே ஃபேஸ் இட். எல்லாருக்கும் வரும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் பயம் வரும். பட் ஹவ் யூ ஃபேஸ் இட், டு யூ ஃபேஸ் ஃபியர் ஆர் நாட்? அங்கதான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது. இந்த பேலன்ஸ்டா இருக்கிறவங்க தே ஃபேஸ் இட் பிகாஸ் தே ட்ரஸ்ட் தெம்செல்வ்ஸ், பிகாஸ் தே ட்ரஸ்ட் லைஃப். ஆக்டிவா இருப்பாங்க இவங்க எல்லாம். ரொம்ப ரொம்ப இந்த லேசியா ஸ்லகிஷாலாம் இவங்களை பார்க்கவே முடியாது. they'll be very active, they'll be very competent, ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அவங்க லைஃப்ல, கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அண்ட் they'll be connected with nature. நேச்சரோட நல்லா கனெக்டடா இருப்பாங்க, கிரவுண்டடா இருப்பாங்க ரொம்ப. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்ட் பிஹேவியர். இப்போ அன்பேலன்ஸ்ட் பிஹேவியர் எப்படின்னா எதர் ஃபிளைட், ஃபைட், ஃப்ரீஸ், இதான். இல்ல அக்ரெசிவ்னஸ், வயலன்ஸ். பேலன்ஸ் இல்ல அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட இதெல்லாமே இருக்கும். ஒண்ணு அந்த பிரச்சனைல இருந்து ஓடிடுவாங்க, இல்ல அந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன் அப்படின்னு நிறைய எடுத்து விட்டுருவாங்க, இல்ல ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. தே பிகம் வெரி அக்ரெசிவ், தே பிகம் வயலண்ட். இதெல்லாம் அன்பேலன்ஸ்ட் பிஹேவியருக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல பிசிக்கல் டிசார்டர்ஸும் வரும். பிகாஸ் ரூட் சக்கராங்கிறது பிசிக்கல் வெல்பீயிங் தானே. ஸோ பிசிக்கல் டிசார்டர்ஸ் என்னென்ன வரும்? பவல் டிசார்டர்ஸ் வரும், இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் வரும், போன், டீத், ஸ்பைனல் கார்டு, லெக், ஃபீட், நீ, ஃபுட் அலர்ஜிஸ், அப்புறமா ஃப்ரீக்வெண்டா உடம்பு சரியில்லாம போறது. இதெல்லாம் ரூட் சக்கராவோட இஷ்யூஸ். அதுதான் வந்து ஹெல்த்ல இப்படி காட்டுறது. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை அனலைஸ் பண்ணணும். ரூட் சக்கரானா என்ன? இட் இஸ் ரிலேட்டட் டு பிசிக்கல் வெல்பீயிங், ஸ்டெபிலிட்டி, இன்கம், ஜாப், ஹெல்த், ஃபுட், இதெல்லாம் தான். ஸோ இதுல எல்லாம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்னு நம்ம பார்க்கணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மணி நம்ம எப்படி டீல் பண்றோம்? ஆர் வி அட்டாச் டு மணி? பணம் பணம் நம்ம ஓடிட்டு இருக்கோமா, இல்ல வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்ல ரெண்டு வருது. நான் வந்து சேலரி பார்த்து போறேன்னா, இல்ல எனக்கு இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, இந்த ஜாப் தான் எனக்கு அலைன் ஆகுது அப்படின்னு நான் வந்து வேல்யூ பேஸ்டா ஒர்க் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கணும். நீங்க உங்களை கேட்டுக்கணும். அது வச்சுதான் நீங்க ரூட் சக்கரால உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் நம்ம பாடி ஷேப் எப்படி இருக்கு, ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்றோமா பாடியை? சாப்பிடும் போது ஏதாவது யூ சி எனி டிஃபரன்சஸ்? பசிக்கும் போதுதான் சாப்பிட்றோம், இல்ல பசிக்காட்டியும் சாப்பிட்றோமா?
ஓவர் ஈட் பண்றோமா, இல்ல are we skipping meals? சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கும், ஆனாலும் ஃபோர்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது அப்படிங்கிறதுனால they will force other people to eat more. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யறோமா? இது ஒரு பில் வருது, அந்த பில் செட்டில் பண்றதுக்கு we actually wait till the last date. அதுக்கப்புறமா தான் நம்ம செட்டில் பண்றோம். ஏன்னா அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் மணி. பில் செட்டில் பண்றதுக்கு மனசு வரல, attachment towards money. And are we running after buying many houses, many cars, lot of jewelry? இதுலதான் நம்ம ஓடிட்டு இருக்கோமா, மெட்டீரியலிஸ்டிக்காவே இருக்கோமா? நம்ம பார்க்கணும் நம்மள. are we taking care of health? பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? நம்ம ஜாப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கா? பேசிக்கலி நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இஃப் இட்ஸ் a நெகட்டிவ் பேட்டர்ன், நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே ஜாப்ல பிரச்சனை, எப்பவுமே ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரச்சனை, எப்பவுமே ஹெல்த்ல பிரச்சனை, யூ ஹாவ் டு வாட்ச் அவுட். இதெல்லாம் ரூட் சக்ரா இம்பேலன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணி யூ ஹாவ் டு பேலன்ஸ் யூர் சக்ரா. அப்பதான் இந்த பேட்டர்ன் உங்க லைஃப்ல இருந்து போயிடும். தீஸ் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ ஹெல்த்ல நான் சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் வருதா? இதெல்லாம் வருது அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரூட் சக்ரா. நாங்க இம்பேலன்ஸ் ஆயிருக்கு, நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ரூட் சக்ராவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, see, energy can neither be created nor be destroyed. It can only be transformed from one form to another. ஸோ அப்போ ஃபியருங்கிறது எனர்ஜி, அதுதான் இந்த சக்ராவை இம்பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ரீப்ளேஸ் திஸ் எனர்ஜி, ஃபியர் எனர்ஜி, பை another பாசிட்டிவ் எனர்ஜி. அது என்ன? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் மூலமா தான் இந்த ஃபியர் எனர்ஜியை நான் எடுக்க முடியும். ஸோ நம்ம எல்லாரும் ரூட் சக்ராவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சரண்டர் மோடுக்கு போயிடணும். we have to accept. இப்போ இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஓகே, நான் லைஃப்ல பார்த்திருக்கேன், this is where I have to improve. அக்செப்ட் பண்ணுங்க. then trust yourself, trust your life, trust the universe. and law of karma என்ன சொல்லுது? whatever you give is going to come back to you. இப்போ உங்களுக்கு ஏன் ஃபியர் வருது? ஏன்னா நீங்க you have given fear to somebody, அதனாலதான் உங்களுக்கு ஃபியர் வந்திருக்கு. don't give fear to anybody. யாருக்கும் யாரையும் பயமுறுத்தாதீங்க. be a vegetarian. ஏன்னா நான் வெஜிடேரியன்ஸ்கெல்லாம் என்ன பண்றாங்க? they are giving fear to animals. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அந்த அனிமலை கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அனிமல் அவ்வளோ ஒரு அட்மோஸ்ட் ஃபியர்ல இருக்கும், விட்டுற மாட்டாங்களா என்ன அப்படின்னு. அப்ப அதை நல்லா அடிச்சு கொண்டு they eat it. So fear is there in the body of the animal before death, and people who consume it are consuming fear as well. ஸோ நம்ம ஒரு இறந்த அனிமலை சாப்பிடும் போது அது இறக்கும் போது என்ன ஃபியரோட இறந்ததோ அந்த ஃபியரை நம்ம கன்சியூம் பண்றோம் in terms of food. So be a vegetarian, don't consume non-vegetarian food. ஏன்னா அதனால நீங்க ஃபியரை நீங்க கன்சியூம் பண்றீங்க. and then face the fear. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா face the reality, be grounded. என்னன்னு பாருங்க. don't run away from the situation or too much ரொம்ப அக்ரெசிவா அதுல இறங்கி எல்லாத்தையும் இன்னும் இம்பேலன்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன ஒரே வழி? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் yourself. உங்களை நம்புங்க. believe in yourself, believe in the universe, believe in your life. you're born for something. அது என்னன்னு பாருங்க. and we are not alone. நம்ம யாரும் தனியா இல்ல.
நமக்கு உண்டான ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் இருக்காங்க நம்ம கூட. நீங்க ஓப்பன் மைண்டடா ஆனதுக்கு அப்புறம், உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். From all the angels, from all the spirit guides who are with you. So believe in yourself, trust in yourself, and be grounded. கிரவுண்டடா இருக்கிறது அப்படின்னா நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. கோ அவுட் ஃபார் அ வாக். உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வருது, anxiety வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஒரு இடத்துல உட்காராதீங்க, எழுந்து ஒரு வாக் போங்க. நேச்சர் ஓட ஒரு பார்க்ல ஜஸ்ட் கோ ஹேவ் அ வாக். ஆர் நமக்கு இருக்கவே இருக்க மெடிடேஷன், சிட் அண்ட் மெடிடேட். ரெகுலர் மெடிடேஷன் வில் கிவ் யூ அவேர்னஸ். இப்ப நான் சொன்ன இஷ்யூஸ் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம லைஃப்ல நம்மளே அனலைஸ் பண்ணணும்னு. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு மெடிடேஷன்ல இன்னும் மல்டிப்ளை ஆகும். உங்களுக்கே தெரியும் நாம எங்க தப்பு பண்றோங்கிறது. அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் ரியலைஸ் இட் லீட்ஸ் டு செல்ஃப் ரியலைசேஷன். யூ வில் ரியலைஸ் வே ஆஃப் கோயிங் ராங். எங்க தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடந்துருது. உங்க எனர்ஜி பாடியில ஹீலிங் நடந்துருது அப்படின்னா அது ரிலேட்டடான பிசிக்கல் டிசீசஸும் போயிடும். அது ரிலேட்டடா நீங்க பாக்குற நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் உங்க லைஃப்லயும் போயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்போ உங்க அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகி நீங்க ரியலைசேஷன் மோடுக்கு போனா. அதுக்கு நிறைய மெடிடேஷன், பீயிங் எ வெஜிடேரியன், ரீப்ளேஸ் ஃபியர் வித் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் யுவர் லைஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், அண்ட் பி கிரவுண்டட். கனெக்ட் வித் நேச்சர். முடிஞ்சா ஸ்லிப்பர் இல்லாம வெறும் கால்ல நடங்க. பீச்லயோ இல்ல சில இடங்கள்ல யூ கேன் வாக் பேர் ஃபுட். அப்ப என்ன ஆகும், யூ கனெக்ட் வித் எர்த். ரூட் சக்கரா பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க பண்ணலாம். கனெக்ட் வித் நேச்சர், நேச்சுரல் பிளேசஸ் நிறைய அங்கெல்லாம் இருங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. மூவ் அரவுண்ட். ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் த டிப்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னு, எப்படி அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை, நம்ம லைஃப்ல இருக்க நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ், நம்ம லைஃப்ல இருக்க டிசீஸ், நம்மளோட லைஃப்ல நடக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணி எங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில வந்துருங்க. த்ரூ மெடிடேஷன் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செஷனை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் டு மீ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ நன்றி. மச்.